குளிக்கவே வைக்க முடியல. இவனுக்கு ஆக்சுவலாக பேபி ஷாம்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏய் பீப், சரி சரி சரி, ஒன்றும் இல்லை. எத்தையும் இருக்கான் பாரு. வால்லாம் தண்ணி ஊற்று. ஓடிடுவான் அவனை புடி. ஏய் சரி 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 பீம், அங்கேயே தேய்க்காத, குப்பரை போடு. ஏய், நிவியால் பீமை மேனேஜ் பண்ண முடியல. அவனே வந்து கடிக்க வந்துட்டான். ஸோ அவள் கொஞ்சம் ஸ்கேரி ஆகிட்டா, பயந்துட்டா. ஸோ அதனால் நான் தான் குளிக்க வைக்க போகிறேன் இனிமேல். ஆக்சுவலாக இவனை பார்த்தீங்கன்னா இவன் வீட்டுக்கு வந்து 2 months ஆயிடுச்சு. இவன் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சோன்னா அந்த தண்ணிக்குள்ளே மூஞ்ச விடுறது, கையை விடுறது, காலை விடுறது பண்ணிகிட்டு இருந்தான். ரொம்ப ஹீட்டாக வேற இருக்கு அவன் பாடி. சரி ஓகே குளிக்க வச்சிடலாம். ஆனால் டாக்டர்ஸு எல்லாருமே சொன்னது என்னென்னா 6 months ஆகணும்னாங்க. பட் ஆனால் டவல் பாத் பண்ணிட்டு தான் இருந்தோம். சரி ஓகே நம்ம பார்த்து பொறுமையாக அவனை குளிக்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இது பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம்னால அவன் வந்து ஒரு மாதிரி ஆகிறான், ஓடிடுறான் குடுகுடுன்னு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயங்கரமாக நடுங்குது. இவ்வளோ சம்மர் இவ்வளோ ஹீட்டாக இருக்குது. பட் ஆனால் அவனால் நடுக்கம் தாங்க முடியலனால சரி டக்குன்னு குளிக்க வச்சுட்டு போயிடலான்ட்டு தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டேன், என்னால் முடியலன்னு சொல்லிட்டு. சரி இவனுக்கு வந்து கொஞ்சம் கோல்டு மாதிரி இருந்தது. சரி அதனால தான் வெயிலை பார்க்காம நாங்கள் 2 பேரும் அவனை குளிக்க வைக்கலான்ட்டு மொட்டை வெயிலே வந்துட்டோம். வெயிலில் குளிக்க வச்சா அவனுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போவே பயங்கரமாக நடுங்குறான். நல்ல வேளை நாங்கள் மதியமே வந்துட்டோம். குணா நிறைய போடாது, அது அந்த மக்கில் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கலந்து யூஸ் பண்ண. நடுங்குது சமத்தியா பாவம். சரி சரி ஆக்சுவலாக அவனுக்கு ரொம்ப நடுங்குது. சரி அதனால நாங்கள் வந்து ஃபுல்லாக குளிக்க வைக்கல, கொஞ்சம் லைட்டாக மட்டும் இது பண்ணிட்டோம். புதுசுல இவனை வந்து ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இப்போ குளிப்பாட்டுறதுக்கும் ரொம்ப பாவமா இருக்கு. பார்த்தாலே குளிருது, நீங்களே பார்த்தா தெரியும். ஆளை தான் போய் குளிக்க வைக்கலான்னு பார்த்தோம். சரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளே குளிக்க வச்சுக்கலாம், அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்றதுனால பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே என்னை கடிக்க பார்த்துட்டான். இவனுக்கு வந்து 2 வேக்சின் வந்து போட்டிருக்கோம். அடுத்த வேக்சின் வந்து இந்த மந்தில் தான் மறுபடியும் போகணும். ஆக்சுவலாக இவனுக்கு 4 to 6 வேக்சின் சொல்லியிருந்தாங்க. 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்பாவில் தான் குளிக்க வைக்க போகலான்னு பார்த்தோம். பட் ஆனால் ஸ்பாலையுமே சொன்னாங்க 6 months ஆகணும், இப்போ வந்து குளிக்கல வைக்கக்கூடாதுன்னாங்க. பட் நாங்கள் தான் வந்து இவனுக்கு ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி லைட்டாக இது பண்ணுவோன்னு பார்த்தோம். பார்த்தா ரொம்ப நடுங்குறான் அவன், பயப்படுறான். ஸோ அதனால் சும்மா ஒரு 2 டப் மட்டும் ஊற்றிட்டு டவல் கொடுக்க வச்சாச்சு. சொல்றதே வந்து கேட்க மாட்டான், இஷ்டத்துக்கு தான் இருக்கும். என்னடா இது எப்போ பார்த்தாலும் வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கான்னு பார்த்தா இந்த ஸ்டேஜில் தான் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் தான் வந்து பெட்ஸ்லாம் வந்து கடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பல்லு வந்து வளரும். இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏதாவது வந்து க்ளீன் பண்ணாலும் சரி, நெயில் கட் பண்ணணும்னாலும் சரி கொஞ்சம் பயந்து தான் பண்ணுவோம். பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் பயந்தோம். பட் அதுக்கப்புறம் போக போக வந்து இவன் வந்து எங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிச்சுட்டான். டாய்லெட் போகிறதும் சரி, யூரின் போகிறதும் சரி, வெளியே தான் வந்து போவாப்புல. கொஞ்சம் சரி ஓகே இம்ப்ரூவ் ஆகிட்டாப்புல அப்படின்னு வந்து எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஷிட்ஸுவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை ஃபஸ்ட்டு வாங்க வேணாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரி எப்படி இருந்தாலும் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வாங்கினோம். நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஷிட்ஸுலாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நாங்களும் வந்து நினச்சோம். பட் ஆனால் வந்து அப்படி கிடையாது. நம்ம எப்படி வந்து வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான் வந்து குழந்தையா இருந்தாலும் சரி, அது ஒரு பெட்டாக இருந்தாலும் அது நம்ம பேச்சை கேட்கறது அந்த வளர்க்குறதுல தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிடும்போது எங்கள் 3 பேருக்குமே சாப்பாடு ஒன்றா தான் போட்டு எடுத்துன்னு வருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எங்கள் பீம் வந்து சாப்பிட்ருவாப்புல. அவர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து கேட்பாப்புல. பட் மனசு தாங்காது. சரி ஏதோ கொஞ்சம் கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து நாங்கள் கொஞ்சம் கொடுத்துருவோம். பட் ஆனால் நீங்கள் அது தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. உங்கள் டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதைப்படி வந்து ஃபுட் டயட் வந்து கொடுங்க. நாங்கள் இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து செரலாக் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் தயிர் சாதம், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், பம்கின், கேரட் அந்த மாதிரி வந்து பீட்ரூட் வேக வச்சு மசிச்சு அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதேமாரி டிவார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வயிற்றில் வந்து புழு இருக்குல்ல, அது வந்து டிவார்ம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக வந்து இப்போ தான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து டிவார்ம் கொடுத்தது. அது எது கொடுக்குறாங்கன்னா வயிற்றில் வந்து புழுலாம் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் டிவார்ம் வந்து பண்ணுறது. குளிக்க வைக்கும்போது ரொம்ப மோசமாக இருந்தால் இப்போ வந்து பரவாயில்ல. சேர்டா ஒன்றும் இல்லை. அதேமாரி நான் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, போகும்போது சரி, என் பின்னாடியே வந்து வருவாப்புல. அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவும் ஹாப்பியாக வந்து இருக்கும். நைட்டு தூங்கும்போது சரி, எங்கேரா அவனை காணமே அப்படின்ட்டு பீம் அப்படின்னு வந்து கூப்பிட்டாலே வந்து போதும், அப்படியே ஒடியாந்துருப்பாப்புல. அதுக்கு தான் வந்து அவன் கழுத்தில் ஒரு மணி கட்டி வச்சிருக்கான். அந்த சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக. சரிப்பா, இவனுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு ஓடு. உங்க பாரு பின்னாடியே தான் போவான். டேய் அது வெறும் தட்டுடா, அதில் ஒன்றுமே இல்லை. இரு போடுவாங்க. இப்போ தான் வந்து பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாரு. இவனுக்கு வந்து என்ன ஃபுட்டுனா இன்னைக்கு வந்து எல்லோ பம்கின் வித் ரைஸோட மசிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ரைஸை வந்து மிக்சியில் அடிச்சிருக்கலாம்ப்பா. இது இன்னும் வந்து குழையணும். அப்போ தான் அவனுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு பல்லு இல்லைல்ல. பல்லு குட்டி குட்டியாக இருக்கு. ப்ளஸ் வந்து நல்லா மசிச்சு தான் வச்சிருக்கேன். அவன் இதே நல்லா சாப்பிடுவான். பட் வந்து பம்கின், இது பேர் பம்கின் தானப்பா? ஆமாம், பம்கின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறோம் இவனுக்கு. இவனை எப்படி சாப்பிட்றான்னு பார்ப்போம். இப்போ பசி ஏற்றிக்கிச்சுப்பா ரொம்ப. பீம் இரு, ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், மசிச்சிட்டாங்க. இப்போ வந்து நீ சாப்பிட போகிற. ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பம்கின்னால இங்கே பாருங்க. ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பம்கின்னால கொஞ்சோண்டு வச்சு பார்ப்போம் எப்படி சாப்பிட்றான்னு. சாப்பிட்டானா ஃபுல்லாக வச்சிடலாம், இல்லைன்னா கர்ட் ரைஸ் கொடுத்துடலாம். ஸோ நான் எப்பயுமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அதை கொஞ்சமாக வச்சு பார்த்துட்டு கொடுப்பேன். ஏன்னா வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்ட்டு. பீம் வெயிட் பண்ண, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணல. உனக்கு குட் ஃபுட் கொடுக்க போகிறாங்க. சின்ன சின்னதாக நிறைய விஷயம் ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ இன்னொரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன், அதை பண்ணுறானான்னு பார்ப்போம். 1 2 3 சொல்லுப்பா. கோ கோ சிட் கோ. பீம் சிட். இப்போ சாப்பாடு இதில் இருக்கா, அவன் கேட்க மாட்டான் எதுவும். பீம் சிட். நீ எழுந்து போ, நீ எழுந்து போ. பீம் சிட். பாருங்க. வெயிட் பாருங்க. வெயிட் 1 2 3. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அவனுக்கு பிடிச்சிருக்கு போல, ஸோ அதனால எல்லாமே வச்சிடலாம். அதுக்குள்ள காலி பண்ணிட்டான். எப்படி காலி பண்ணிட்டாங்க பாவி. ஸோ அதனால எல்லா சாப்பாடும் வச்சிடலாம் அவனுக்கு. வெயிட் அழகா சாப்பிட்றோம். இவனுக்கு போட்டுட்டு தான் நாங்களே சாப்பிட போறோம். ஆக்சுவலாக அவனுக்கு பார்த்தீங்கன்னா பம்கின் ரைஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. போட்ட இப்படிங்கிறதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஸோ அதனால் வந்து இனி பம்கினும் நான் ஆட் பண்ணிக்குவேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பெட்டு இருந்ததுன்னா பீட்ரூட், கேரட், பம்கின் இந்த மாதிரி நல்ல அதிகமான ஸ்வீட்ஸு
இல்லை அது வெஜிடபிள்ஸ் நல்லா ஹெல்த்தியாக நம்மள மாதிரி தான் ஆக்சுவலாக இவங்களுக்குமே கொடுக்கணும். அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் மசிச்சு குக்கரில் வேக வச்சுட்டு ரைஸோட பிசைஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, இல்லை வெஜிடபிள்ஸ் மட்டும் கொடுத்தாலுமே சாப்பிடுவாங்க. பனானாலாம் வந்து நல்லா மசிச்சு கொடுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து பாருங்க, அது இவங்களுக்கு செட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தவங்க மோஷன் போகிறதுல எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அவன் சாப்பிட மாட்டேங்கிறான், இல்லை வாமிட் பண்ணுறான், இல்லை வந்து மோஷன் போகுது அப்படின்னா நம்ம அதை கொடுக்க வேணாம். நானே வந்து பார்த்தீங்கன்னா பனானா கொடுத்துருந்தேன். பனானா சாப்பிட்டோன்னே கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாமிட் பண்ணிட்டான். ஸோ அதனால நான் பனானா இப்போதைக்கு கொடுக்க வேணாம், இன்னும் ஒரு 1 month போட்டோன்னு விட்டுட்டேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரையல் பாருங்க, நல்லா செட் ஆச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. உங்களோட பெட்டு வந்து எப்படி இருக்கு, நீங்க வந்து என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்களோட சஜஷன் என்ன? பெட்டு வளர்க்குறவங்க எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணால் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட சஜஷனையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்த்து நாங்களும் வந்து கற்றுக்குறோம். பட் ஆனால் வந்து நிறையா பேர் வந்து பெட்லாம் வந்து வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து ஸ்ட்ரீட்லலாம் விட்டுட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நிறைய பேர் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க, அது வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது. நீங்கள் ஒரு பெட்டு வாங்குறீங்கன்னா உங்களால் வளர்க்க முடியும் அப்படின்னா வாங்குங்க, இல்லை யாராவது கொடுத்தா வாங்குங்க, இல்லை காசு கொடுத்து வாங்குறதா இருந்தாலும் சரி. உங்களால் முழுசாக வளர்க்க முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பெட்டை வாங்குங்க. இல்லைனா தயவு செஞ்சு அந்த பெட்டு பக்கமே வந்து போகாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டு போயிடுங்க, வாங்கிட்டு வளர்க்க முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஸ்ட்ரீட்டில் போச்சுன்னா அதுக்கு வந்து நிறையா டிசீஸ் வரும். டிசீஸ் வந்து அதுலேருந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து நிறைய டிசீஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. அதுவும் வந்து நம்மள மாதிரியான ஒரு உயிர் தான், ஒரு குழந்தை மாதிரி தான். நம்ம மனுஷன் குழந்தை எப்படியோ அந்த மாதிரி தான் வந்து பெட்டுமே. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கோங்க வச்சுருக்கிறவங்க. பட் சேஃப்டியாகவும் இருக்குங்க. அதே மாதிரி கடிக்குது அப்படின்னா நம்மளை ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் டாகோ வேறு ஏதாவது ஒன்று கடிச்சிடுச்சு அப்படின்னா உடனே வந்து ரேபிஸ் தடுப்பூசி போட்டு முன்னாடி வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். அதே மாதிரி உங்களை பூரிட்டாலோ ஏதாவது கடிச்சிட்டாலோ நீங்கள் வந்து உடனே வந்து டாக்டர்கிட்ட போய் அதுக்கான தடுப்பூசியை வந்து போட்டுக்குங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது, எங்கள் பீம் வந்து எப்படி இருந்தாப்புல அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். குளிக்க வச்சாச்சு, நல்லா சாப்பிட்டுட்டான். இப்போ பாருங்க என்ன தூக்க நிலைக்கு போயிட்டான். கொஞ்ச நேரம் தூங்கிடுவான். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றத எங்களை சாப்பிட ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவான். ஸோ அதனால இவன் அப்படியே தூங்கிட்டான்னா நாங்கள் அமைதியாக சாப்பிட்ருவோம். பீம் பாய் சொல்லு. பீம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பாய்.